பெங்களூர் சிட்டியில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் செம்ம பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸோட சூப்பரான பிளேஸில் இன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய் பண்ணோம். அது எந்த பிளேஸ்ன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை விஜே லைஃப் டைரிஸ். அது எந்த பிளேஸ்னால் பெங்களூர் சிட்டியில் ஜக்கூர்ன்ற ஒரு பிளேஸில் ரங்கோலி கார்டன் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கர்நாடகாவோட வில்லேஜ் ஸ்டைலில் அவ்வளோ அழகாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து 2 வீலருக்கு வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங்க்கு 20 ருபீஸு, கார்னால் 40 ருபீஸுங்க. அப்படியே உள்ளே வந்திங்கன்னா நமக்கு ரங்கோலி கிச்சன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் எடுத்துக்கணுங்க. என்ட்ரி டிக்கெட்டு அடல்ட்னா 200, இதே கிட்ஸு 4 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 150 ருபீஸுங்க. அதே வீக் டேஸில் போனால் இவ்வளோங்க. வீக் எண்டில் போனோம்னா நமக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தாங்க ஆகும். அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே வந்து நம்ம பழங்காலத்தில் நம்ம என்னெல்லாம் கேம்ஸ் விளையாடிருப்போம், என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே நமக்கு வந்து கையில் ஒரு டேக் கொடுத்து உள்ளே விடுவாங்க. பார்த்தா ஒவ்வொரு வீடும் அவ்வளோ அழகாக வர்ணித்து எடுத்து கட்டியிருப்பாங்க. நமக்கு அப்படியே அந்த ரியல் ஃபீல் இருக்குங்க. இது பார்த்தாலாம் சிலனே யாருக்கும் தோணாதுங்க. ஏதோ ரியலாக யாரோ உட்காந்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஃபீல் இருக்குங்க. இதில் நிறைய பேர் இந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்த்துருப்போம், சில பேர் படத்தில் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிவிலையும் பார்த்துருக்க மாட்டாங்க, ரியல் லைஃப்லையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கர்நாடகாவோட லைஃப் ஸ்டைலு, நம்ம தமிழ்நாட்டோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. சூப்பரான ஒரு பிளேஸாக அழகாக இருக்குங்க. ஒரு டே போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் மைண்டுங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தர் இப்போ பிராமின், ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படி ஒவ்வொருத்தரோட வீடு லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் அதில் இருக்க ஷாப்புங்கெல்லாம் எப்படி இருக்கும், டெய்லரிங் பண்ணால் எப்படி இருப்பாங்க, ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும், அதில் இருக்க ஷாப்ஸ் அப்படி ஒவ்வொன்றா அழகாக பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களாம் அதை பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட் ஆச்சுங்க. ஈவன் இதில் இங்கே ஒரு டாக் வந்துச்சு, அது கூட அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்குதுங்க. அவ்வளோ ரியலாக ஒவ்வொரு சிலைக்கும் உயிர் கொடுத்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பெங்களூரில் இருந்தீங்களாலும் சரி, இல்லை பெங்களூருக்கு வர சான்ஸ் கிடைச்சாலும் சரி, மிஸ் பண்ணாமல் இந்த இதை பாருங்கள். இந்த பிளேஸ்க்கு வந்து இது வந்து 9 to 6 வரைக்கும் இருக்குங்க. ஃபுல் டே இருக்கும். நமக்கு வெறும் 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். வெளி ஃபுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அலோடு கிடையாது. பட் உள்ளே வந்து அங்கே ரங்கோலி கிச்சன் சொல்லிட்டு ஒரு கிச்சன் இருக்குது. அது பின்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை இது ரொம்ப போர் அடிக்குது, என்ன ஒரே சில லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதை இதை விட செம்மையாக இருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு விசிட் வந்து பாருங்கள். ஃபுல் டிராஃபிக்கு, ஒர்க் ப்ரெஷர், அப்படி ஃபுல் ப்ரெஷரோடு இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து அப்படியே உட்காந்திங்கன்னா வரவே மனசு இருக்காதுங்க. அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. இதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் இதில் நிறைய நம்ம ஜாலியாக ஃபன்னாக கிட்ஸ் கூட நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல சேஃப்டியான, ஃபேமிலிக்கு ரொம்ப சேஃப்டிங்க. இதில் கேமரா ஃபுல்லாக ஒவ்வொரு பிளேஸ்லையும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு வாட்ச்மேன் தனித்தனியாக இருப்பாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியான ஒரு பிளேஸ் தாங்க. ஃபேமிலிஸ்க்கு மஸ்ட்டு நம்ம வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இதில் இருக்க ஒவ்வொரு பிளேஸும் இதுலேருந்து இந்த வீடியோலேருந்தே பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொன்றுமே. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்தாங்கன்றது பார்க்கும் போதே இருக்குங்க. குழந்தைங்க, ஆடு, மாடு, கோழி, அப்புறம் அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. டோபி வீடு எப்படி இருக்கும், கார்பெண்டர் வீடு எப்படி இருக்கும், இல்லை பொம்மை செய்கிறவங்க வீடு எப்படி இருக்கும், இந்த வளையல் செய்கிறவங்க வீடு எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொருத்தர் வீடுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சிலைங்களுக்கு வந்து அப்படியே உயிர் கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம பேசினா நம்ம கூட பேசும் அப்படின்ற ஒரு ஃபீலோடே அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்மையான ஒரு பிளேஸுங்க இது ரங்கோலி கார்டன்.
விவசாயிங்கள்லாம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அது எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே சிலை தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியல் ஃபீல் கொடுக்குங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா இங்கே இருக்கிற மார்க்கெட் சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒவ்வொரு கடையில் எப்படி இருக்கும். இதில் வந்து மைக் செட் வச்சுருப்பாங்க, அங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ அழகாக எப்படி கூவி விற்கிறாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாட்டு சந்தை இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா இந்த குத்து சண்டை போடுவாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா தான் நாங்கள் ரங்கோலி கிச்சன் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபீலே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபின்னு எல்லா ஜூஸும் அப்படி சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து மெனு கார்ட்லேயே அதோட ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த கர்நாடகாவோட இதுக்கு ஃபேமஸாக இருக்கிற இந்த ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸும் அது கூடவே ஒரு கிட்ஸ் மீல்ஸும் வாங்கினோங்க. செம்மையாக இருந்து 4 பேருக்கு ரொம்ப தாராளமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இதுங்க. பட் பிஃபோரே சொல்லி டோக்கன் வாங்கி வச்சாதாங்க நமக்கு டோக்கன் வைஸ் தருவாங்க. அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ஸ் ரைடு, குதிரை சவாரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. குதிரை வண்டியில் போகிறதுக்கு அவ்வளோ ஃபீல், செம்ம ஜாலியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பானை செய்கிறது, பாட் ஆக்டிவிட்டி, குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் ஒன்று எங்கள் பாப்பா ஒன்று சூப்பராக செஞ்சுட்டு அங்கே நம்மளோட நேமு, நம்மளோட மெமரிஸை எழுதி வச்சுட்டு அங்கே தூக்கி வச்சுட்டு வந்துட்டோம்னா ஈவினிங் வந்து காஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. நாங்களும் அதில் அழகாக விளையாடிருப்போம். அதோட ஃபன் ஆக்டிவிட்டியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம காலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கட்டுமேனு இந்த ஸ்பாவையும் பண்ணிவிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தனி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் தனித்தனி 80 rupees 70 rupees அப்படி இருக்குங்க. இந்த பார்க்குக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம கிட்ஸு நம்மளும் சரி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு வந்து டைமிங்கெல்லாம் கிடையாது, ஃபுல் டே இருக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும். இது வந்து பேடு தாங்க. இது கொஞ்சம் காசு கொடுத்து போனோம். இந்த ரைடெல்லாம் சைக்கிளிங்கு, காரு, பைக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உண்டு, நமக்கு உண்டு, பே பண்ணிட்டு போனோம். இங்கே குட்டி குட்டி ஷாப்ஸும் இருக்குங்க. மரம், மண்பாண்டங்கள், அப்புறமா இரும்பு இதிலெல்லாம் செஞ்ச நிறைய திங்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நமக்கு வேணும்னா இதை பைசா கொடுத்து வாங்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம். பட் ஆனால் இது ஜஸ்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுலேயும் நாங்கள் சில இதெல்லாம் வாங்கியிருப்போம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்றத வீடியோ போட்டிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃபெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இருக்க பெங்களூரில் இருக்க பிளேசஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட்டு விசிட் பண்ணலாமா வேணாமான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.